போமா. இன்றைக்கி வந்து டே 2. ஃபஸ்ட்டு நாங்கள் இருந்த ரூமை வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ வந்து வேறு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த ஸ்டே வந்து ரொம்ப ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்குது. ஏன்னா வந்து அர்ஜென்ட்டில் இங்கேயே நாங்கள் வந்து ரூம்ஸ் புக் பண்ணிட்டோம். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து ரூம் சீசன் டைம்னால எங்கேயுமே ரூம் கிடைக்கவே இல்லை. வேறு ஒரு ரூம் நாங்கள் வந்து இப்போ பார்த்துருக்கோம். ஸோ அங்கே போய்ட்டு என்னென்னு கேட்டுட்டு விசாரிச்சுட்டு ஓகே ரூம்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே லக்கேஜெல்லாம் வச்சுட்டு நாங்கள் வந்து அப்படியே போயிடுவோம். ஸோ மார்னிங் இன்னும் காஃபி கூட குடிக்கல. மணி 11 ஆச்சு. வெக்கேட் பண்ணிவிட்டு இப்போது காஃபி குடிச்சிட்டு அடுத்து போக வேண்டியதான். ஸோ காஃபி குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். அடுத்து பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது, போய் பார்த்துட்டு அப்படி கிளம்பிட வேண்டியதுதான். இன்றைக்கி கொஞ்சம் மிஸ்ட் இல்லை, பட் கூலிங்காக இருக்குது. ஆனால் மழை பெய்தனால மிஸ்ட்டு வரமாட்டேது. கூட்டம் அந்தளவுக்கு இருக்கா என்னன்னு தெரியல. வெளியே போனால் தான் தெரியும். பார்ப்போம். வெளியே போனால் தான் தெரியும் என்ன நிலமை அப்படிங்கிறது. ஆக்சுவலி நாங்கள் இப்போ ஸ்டே பண்ணதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெர் ஹெட்டுக்கு வந்து 400 3 பேருக்கு ஓகே தான். ஆனால் நாங்கள் வந்து 500 வச்சு பிளான் வச்சுருந்தோம். ஆனால் ரூம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே இல்லை. எதை கேட்டாலும் இருக்குது, பட் எல்லாமே காஸ்ட்லி. 3000க்கு குறைஞ்சி ரூமே கிடையாதுங்க. சீசன் டைமில் பயங்கரமாக இருக்குது ரேட்ஸ்லாம். வேறு 10,000 கிலோமீட்டர் தாண்டி போய்கிட்டு இருக்கான். ரிவ்யூ நான் கொடுக்கணும்ல. ஏன்னா நிறைய பேர் வந்து என்னத்தை சொல்ல ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அவங்களெலாம் பற்றி. ஆக்சுவலாக இங்கேனா எங்ககிட்ட பிளானே கிடையாது. நாங்கள் வந்து கொடைக்கானல் தான் வரோன்னே எங்களுக்கு ஒரு பிளான் வந்து என்றைக்கு தெரியும் அப்படின்னா கிளம்புறதுக்கு முந்தின நாள் ஈவினிங் தான் தெரியும். ஆக்சுவலாக ஆஃப்டர்நூனே நாங்கள் வந்து பாஸ் போட்டு வச்சிட்டோம். சரி போட்டு வைப்போம் அப்படின்னு. ஒரு கன்ஃபார்மாக பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் டைம் அப்போ தான். அடுத்த நாள் மார்னிங் கிளம்பி வந்தாச்சு. ஸோ அதுக்கு கேப்பில் வந்து ரூம் வந்து நாங்கள் எப்போவுமே வந்து புக் பண்ண மாட்டோம். ஆனால் நெக்ஸ்ட் டைம்லேருந்து புக் பண்ணிவிட்டு தான் வரணும் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் புக் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் இருக்கும், நேரில் போய் கேட்டிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் ஸ்டே பண்ணிருந்த இடம் பார்த்திங்கன்னா 1500 பெர் ஹெட்டு. ஸோ நான் நேரில் போனதுக்கு 400 தான் ஆச்சு. 100 ருபீஸ். ஆக்சுவலாக பட்ஜெட்டில் ட்ரிப் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வியூவை பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி எங்கேயாவது தங்கம் அதுதான் பார்த்துட்ருக்கோம். அடுத்து டாப் பாக்ஸ் வர வாங்க இங்கிலீஷ் ப்ரோ. இதுவா ப்ரோ இதுவா டெம்பிள் டவரு போமோல ஏத்து இங்கே எவ்வளோன்னு தெரியல, பார்ப்போம். இறங்கு ப்ரோ. ஆக்சுவலி 1500 கீழே காட்டுச்சு, அதனால தான் வந்தோம். பட் அந்த ரூம்லாம் ஃபுல்லு. இது நல்லா இருக்கு. எப்போவுமே எனக்கு வந்து 2 டைம் வர்ற ரூம்லாம் செட் ஆகும். இதுவும் அப்படி தான் போல. ஹீட்டர் அது இருக்கும். ஓகே தானே அது. நாங்கள் இன்றைக்கி ஸ்டே பண்ணியிருக்க இடம் பார்த்தீங்கன்னா தங்கிஸ் ஹோட்டல் டெம்பிள் டவர்.
இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெர் ஹெட்டுக்கு வந்து பெர் ஹெட் இல்லை, மொத்தத்தில் ஒரு ரூம் வந்து பார்த்திங்கன்னா டீலக்ஸு 2500 ருபீஸ் இந்த செடிக்கு பின்னாடி இருக்குது. நல்லா ஒரு ஃபேமிலிக்குமே இது செமையாக இருக்குது இந்த இடம். டீலக்ஸ் தான் ஃபுல்லாக. இது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். 2500க்கு இது ஒருத்தர். இது எல்லாம் சீசன் இல்லாதப்போ இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் சீசன் டைம் தான் எல்லாருமே வருவீங்க, அதனால் இது கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஸோ கைஸ், ரூமை போட்டு லக்கேஜெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். டைம் பார்த்திங்க அப்படின்னா 1:30. இங்கெல்லாம் செம்ம ஃபாகு, செம்ம மிஸ்டாக இருக்குது. நாங்கள் இதுக்கு முன்னாடி சும்மா ஏடிஎம்மில் அமௌண்ட் எடுக்க போகும்போது இங்கெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாகு, பயங்கரமாக இருக்குங்க இன்றைக்கி. நல்லா கூலிங் இன்றைக்கி. இங்கே இந்த ரூம் பக்கத்தில் செம கூலிங்காக இருக்குது, ஏன்னா இது கொஞ்சம் ஹைட்டு. ஆக்சுவலாக இந்த ரூமுமே நல்லா சேஃப்டியான ரூம் தான். ஃபேமிலி எல்லோரும் வந்தீங்கனாலும் ரொம்ப சேஃபான ரூம். அதுவும் இல்லாமல் கேஷு தான் வேணும், கார்டோ ஜிபே பண்ணிங்கன்னா டேக்ஸ் கட்டணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாங்க. இப்போ நாங்கள் போயிட்டு சாப்பிட போகிறோம். டேரெக்டாக லஞ்சு தான். லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படி வழக்கம் போல் பைன் ஃபாரஸ்ட்டு, குணா கேவு, பூம்பாறை அந்த ரூட்டு போக வேண்டியது தான். வேறு ஏதாச்சும் புதுசாக இருந்துச்சுன்னா உள்ளே புந்துட வேண்டியதான். நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா நேற்று வந்து யாருமே இல்லை, இன்றைக்கி வந்து சாட்டர்டே. ஸோ நிறைய வண்டிகள் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி கிளைமேட்டுமே செமையாக இருக்குது. நேற்றை விட இன்றைக்கி கிளைமேட் செமையாக இருக்குது. நேற்று ஒரு கடையில் சாப்பிட்டோம் கைஸ், அங்கே தான் மறுபடியும் சாப்பிட வரேன். நேற்று நைட்டு ஒரு கடையில் சாப்பிட்டோம், ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நெஞ்செலாம் அப்படியே கறிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு தோசை போட்டு கொடுத்தாம பாருங்கள், இன்னும் இந்த தோசையிலேருந்து வெளியே வரலாம். இந்த சைடு கொஞ்சம் ட்ரை பண்ணோம். இங்கே விட்டுறோம். அதாங்க கடை பேர், கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. ஸோ லஞ்சு சாப்பிட்டாச்சு கைஸ். இந்த கடையில் லஞ்சு சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இப்போ வந்து டேரெக்டாக பைன் ஃபாரஸ்ட்டு அந்த மாதிரி இடத்துக்கு போக வேண்டியதான். அங்கே போகலாம். நம்ம வந்து இப்போ பூம்பாறை போயிட்டுருக்கோம் கைஸ். ஸோ பூம்பாறை போகிற வழியில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் ஒரு விசிட்டை போட்டு போக வேண்டியதான். கிளைமேட்டு சில்லுன்னு இருக்குது, நல்ல சில்லுன்னு இருக்குது. எனக்கு இந்த தண்ணியை மாற்றி குடித்த உடனே எனக்கு தொண்டை பிடிச்சிச்சு. அப்பர் லேக் வியூ பாயிண்டா. ஆக்சுவலி இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரும்போது கொஞ்சம் காசு கூடனாலும் ஒரு நல்ல ஸ்டேயில் தங்கிடணும் கைஸ். ஏன்னா ரொம்பவும் நாங்கள் வந்து எப்படி சொல்ல, ரொம்ப கம்மியான பட்ஜெட் தங்கி அது ஆஃப் சீசனில் வரும்போது ஓகே. பட் சீசன் டைமில் வரும்போது கொஞ்சம் கூட தான் இருக்கும். அதுக்காண்டி ரொம்பவும் கேவலமான ரூமில் தங்கிட்டோன்னு வைங்களேன், ரொம்ப மோசமாக போயிடும். அதனால் வந்தீங்கன்னா கொஞ்சம் ரூமுக்கு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்க மணி. ரூமில் இருக்க போகிறது கிடையாது, இருந்தாலும் ஒரு தூக்கம் தூங்கினாலும் ஒரு 3 ஹவர்ஸ் தூங்கினாலும் செமையாக இருக்கணும். இனி அப்படி தான் பிளான் பண்ணிருக்கு. இனிலாம் வந்து ரூம் வந்து புக் பண்ணிடலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஆக்சுவலி இது வந்து எங்களால் புக் பண்ணியிருக்க முடியும், ஏன்னா சடன் பிளான் தான், பிளானே கிடையாது இங்கே வர்றதா. ஆனாலும் வந்துட்டோம். என்ன ப்ரோ இங்கெல்லாம் போலையான்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நம்ம குழந்தை குட்டியோட வரும்போது பார்த்துக்கலாம் கைஸ்.
ரெயின் ஜாக்கெட் ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே குளிருது. ஸோ ரெயின் லேயர் வந்து குளிர் தாங்குது, அதனால் இதுவே போதும் அப்படின்ட்டு தான் ஜாக்கெட் போடாமல் ரெயின் லேயர்ஸ் மட்டும் போட்டிருக்கோம். க்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா நனைஞ்சு போயிருக்குது, அதான் காய வச்சிட்ருக்கேன். நானும் ஒரு பைசானை பார்க்கலான்னு பார்த்தா ஒரு பைசான் கூட கண்ணில் ஆம்பிட மாட்டேங்குது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக தான் கைஸ் இருக்குது. நேற்றுலாம் மெயின் ரோட்லேயே டிராஃபிக் இல்லை, இன்றைக்கி மூளை முடுக்கு ஃபுல்லாக டிராஃபிக்கு. பட் ரொம்ப அதிகம்னு சொல்லலை, நேற்று நாங்கள் வந்ததுக்கும் இன்றைக்கும் நான் சொல்கிறேன். இங்கே ஃபுல்லாக டர்னிங்கில் ஃபுல்லாக ஒரே பள்ளமாக இருக்குது. இங்கே ஒரு ஃபால்ஸ் உண்டா, டிராஃபிக்கா? ஸோ பைக்கில் வர்றதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பூந்து போயிடலாம், அதான் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஓ ப்ரோ, டிராஃபிக் மெல்ல மெல்ல கிளியர் ஆகுது, நம்ம அப்படி சைடில் பூந்து போயிடணும், அப்படி இல்லைன்னா அவ்வளோதான் அமைக்கிட்டு விட்ருவாங்க. போட்டோம், பொறுமையாக போட்டோம், அவசரம்னு கிடையாது. செம்ம டிராஃபிக் கைஸ் இன்னைக்கு. எப்படி எங்கனாலும் போவோம். பைக்கு போயிடும். இது எங்கே போகுது? நான் கேம் அங்கே தான் இருக்குது, ஆனால் அங்கே செம்ம டிராஃபிக்காக இருக்குது. இப்படி போனால் எங்கே போகணுன்னு தெரில, நெட்டும் இருக்க மாட்டேங்குது. ஸோ நாங்கள் வந்து இப்போ பூம்பாறை போகிறோம். பயங்கர டிராஃபிக்காக இருக்கனால இப்படி போயிட்டு அப்புறம் அந்த ஓடி வந்து ஏதாவது ஓடியே பிடிச்சி வர வேண்டியதான். மரம் உடஞ்சி எனக்கு மாடு வந்து வண்டியை முட்டுற மாதிரி ஃபோட்டோ வச்சுருக்காங்க கைஸ், பார்த்து போங்க அப்படின்னு. கூக்கல் 22 கிலோமீட்டர்ஸ், பூம்பாறை அது பக்கத்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டேனிங்லேருந்து பூ பறிச்சிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு வண்டி போகிற மாதிரி தான் இடமே இருக்கு. என்னங்க நிறைய பண்ணிக்காங்க. ரோட்டில் நிற்கிறான். நான் அந்த கட்டடியாக அந்த டேங்க் வந்து அவன் தொடர் அடிச்சிருக்கும். அவன் நினைப்பான் கிறுக்கேன் அப்படின்னு. என்னைய செம்மையாக இருக்குது. ஒரு எங்கே தான் டிராஃபிக்கில் நாங்கள் மாட்டினோம், அதை ஞாபகம் இருக்கு. ஏன்னா அந்த பாறைப்படி ஏறி போனது. பழனி மலை வியூ பாயிண்ட்டு
மிஸ்ட்டை பாருங்க கைஸ், பயங்கரமாக இருக்குல்ல கிளைமேட் இன்னைக்கு. இப்போ தான் மிஸ்ட்டு போகுது அங்கே பார்க்க. மிஸ்ட்டு அப்படி போகுது அங்கே பார்க்க. ஆனால் நாங்கள் தாண்டி வந்துட்டோம். என்ன ப்ரோ பார்க்கணுமா? வண்டி அங்கேயே திருப்பி விட்ருவோமா? அங்கேயே விட்ருவோம் வண்டியை. ரெண்டு ஸ்டே போனாட இது கட்டிட்டு தான் தெரியுமா? ஆமாம், அங்கேயும் இருக்கு. ப்ரோ அங்கே தானே நம்ம போனோம். போவோம், டீ குடிச்சிட்டு போவோம். ஆமாம், டீ வாங்கிட்டு வரேன் இரு. சரி, ஒரு டீயை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் சில் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். 3 காஃபி. ஓகே அண்ணா, காஃபி வேணா? காஃபி இல்லையா? இருக்கா இல்லையான்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஸோ பூம்பாறை வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு பூம்பாறைக்கே கிளம்பியாச்சு. முன்னாடி உள்ளவங்க போயிட்டாங்க, நம்ம போவோம். குதிரை மிரண்டுரும், குதிரை குறுக்கில் மிச்சிடாட்டா. ஆக்சுவலாக இது வந்து ஒரு சுடுகாடு. அப்படி மொமெண்டமில் ஏட்டோம்னா ஏறிடுறோம். இது சுடுகாடு கைஸ். செம்மையாக இருக்குது.